ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலை, இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்றாங்க. என் வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். 10th வந்து மார்ச் 11 வேறு பப்ளிக் வரப்போகுது. எல்லோரும் நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க. இப்போ பார்க்க போகிறது என்ன, 6th சம் பார்ப்போம். a = x belongs to w, x less than 2, b = x belongs to n, 1 less than x less than or equal to 4 மற்றும் c = 3,5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, ஏவும் பியும் கனகட்டமைப்பு முறையில் இருக்குது, சி பட்டியல் முறையில் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏவும் பியும் பட்டியல் முறையை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னா, ஏ கண்டுபிடிக்கணுமா. ஏ = இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா எதுலேருந்து ஆரம்பிக்கணும், டபிள்யூ = 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லெஸ் தென் 2. லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 2னா 2வை எடுத்துக்கூடாது. லெஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருந்தா 2வை எடுத்துக்கணும். அதனால் என்ன பண்ணுன்னா, இப்போ 2வை எடுத்துக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெஸ் தென்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ்னா ஈக்குவல்ட்டு இருந்தால் தான் 2வை எடுத்துக்கணும். லெஸ் தென்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 2வை எடுத்துக்கக்கூடாது. அதனால் என்ன வரும், 0, 1ன்னு வரும். சரிங்களா. 0, 1. அப்புறம் b = x belongs to n, 1 less than x less than or equal to 4ன்னு கொடுத்தாங்க. என்னன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா. n = 1, 2, 3, 4 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 1 less than x less than or equal to 4. less than or equal to அந்த நம்பரை எடுத்துக்கணும்னு சொன்னேன்னா, அதனால் 4 உண்டு. சரிங்களா. 4 எடுத்துக்கலாம். இங்கே என்னென்னா, less than or equal to இல்லை, 1 எடுத்துக்கக்கூடாது. அதனால் 2, 3, 4ன்னு வரும். சரிங்களா. 2, 3, 4ன்னு வரும். சி கொடுத்துருக்காங்க. சி = 3,5. இப்போ என்ன சமன்பாடு பாருங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, a × b யூனியன் c = a × b யூனியன் a × cன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும். b யூனியன் c. சரிங்களா. இதான் கண்டுபிடிக்கணும். இப்போ b என்னது, 2, 3, 4. 2, 3, 4 சேர்ப்பு. சீனா என்னது, 3,5. ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணும். இப்போ என்னென்னா, ரெண்டத்தையும் சேர்த்து 2, 3, 4, 5 ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணும். 2, 3, 4, 5. சரிங்களா. 2 டைம் வந்திருக்கு பாருங்க, 3, 3. அதே ஒரு டைம் எழுதுனா போதும். சரிங்களா. இதுதான் b யூனியன் c. சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a × b யூனியன் சின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. b யூனியன் c கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் a இதோட ஏவை இது மல்டிப்ளை பண்ணோம். a × b யூனியன் c = a என்னது, 0,1. 1 × b யூனியன் c என்ன கண்டுபிடிச்சு, 2, 3, 4, 5 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. இப்போ இதோட இப்படி பண்ணும். 0, 1 இருக்கா, 0, 1. இந்த 0 எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணோம். 1 எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. மல்டிப்ளைனா அப்படி கிடையாது, இப்படி 0,2, 0,3, 0,4, 0,5 அப்படி பண்ணணும். சரிங்களா. இப்போ சொல்லுங்கள், 0,1, 0,2, 0,3, 0,4, 0,5. சரிங்களா. அடுத்து என்ன, 1 இருக்கா, 1,2, 1,3, 1,4, 1,5. சரிங்களா. இப்படி இருக்குது. இதுதான். அதுக்கப்புறம் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு
ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே என்னென்னா இருக்குன்னா a இன்ட்டு பி யூனியன் a இன்ட்டு சின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராக்கெட்டில் உள்ளதான் கண்டுபிடிக்கணும். a இன்ட்டு பி. சரிங்களா? ஏ என்ன இருக்குது, ஏ வந்து 0,1 இன்ட்டு பி என்ன இருக்குது, பி வந்து 2 3 4. சரிங்களா? இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி நான் சொன்ன மாதிரி 0,2 0,2 0,3 0,4. சரிங்களா? அதுக்கப்புறம் 1ஓட மல்டிப்ளை பண்ணலாம். 1,2 1,3 1,4. சரிங்களா? பண்ணியாச்சு. அது ஒன்றா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a இன்ட்டு சி கொடுத்துருக்காங்க. a இன்ட்டு சி. ஏ என்னது 0,1 இன்ட்டு சி என்னது 3,5. சரிங்களா? இப்போ வந்து இதை இது பண்ணோம். 0,3 0,5 0,3 0,5 0,5. சரிங்களா? அதுக்கப்புறம் 1லேருந்து 1,3 1,5 1,3 1,5. சரிங்களா? இது ரெண்டத்தையும் என்ன பண்ணணும்னா சேர்த்து எழுதணும். சரிங்களா? இது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். இது a இன்ட்டு பி சேர்த்து a இன்ட்டு சி. a இன்ட்டு பி இந்த கண்டுபிடிச்சோம். a இன்ட்டு பி இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா, a இன்ட்டு சி இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? a இன்ட்டு பி என்னென்னா 0,2 0,3